ஹே காய்ஸ், வெல்கம் டு டாலியா பியூட்டிஷன். இப்போ இந்த வீடியோவில் நான் இங்கே என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம பெஸ்ட் மேக்கப் ரிமூவர் எதுன்னு பார்க்க போறோம். நம்ம நிறைய மேக்கப் ரிமூவர் பார்த்துருக்கோம், ஆனால் எல்லாம் ஸ்கின்னுக்கு ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும், ஒவ்வொன்றும் அவ்வளோக்கா ஸ்கின்னுக்கு நல்லா இருக்காது, ஸ்கின்னுக்கு டேமேஜ் கொடுக்கும். ஓகேங்களா? அதனால நான் இந்த ஜான்சன் பேபி ஆயில் வச்சு எப்படி மேக்கப் ரிமூவ் பண்றது அப்படின்னு நான் காட்ட போறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கண்டினியூவா வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ இந்த ஜான்சன் பேபி ஆயில நான் ஒரு காட்டன் துணியில் எடுத்துக்கிறேன். நீங்க கொஞ்சமா எடுத்தா போதும், ஏன்னா இதுல விட்டமின் சி இருக்கு, அதனால ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்குலேருந்து எடுத்து காட்டுறேன். இது லைட்டாக அப்படி வச்சுட்டு இப்போ இதில் வச்சு இப்படி ரிமூவ் பண்ணணும். வாவ், சூப்பராக ரிமூவ் ஆகுது. இது லைட்டாக எடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்க, மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நல்லா ஒரு என்ன சொல்றது, ஃபேஸ் நல்லா இருக்கு. ஒரு ஃபேஸ் மாஸ்க், ஒரு ஃபேஷியல் பண்ண ஃபீலிங் கொடுக்குது, நல்லா இருக்கும். நீங்க ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தீங்கன்னா அதுல சீரம் எல்லாம் இருக்குல்ல, அந்த சீரம் நம்ம ஸ்கின்ல படும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஃபீலிங் கொடுக்கும்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கு பேபி ஆயில். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேக்கப் ரிமூவருக்கு யூஸ் பண்ணி பாருங்க, உண்மையாமே நல்லா இருக்கும். ஸ்கின்னுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதுல விட்டமின் இ இருக்கிறதுனால, சீரம், அந்த சீரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின்னை நல்லா, அதாவது அந்த மேக்கப் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி கொடுத்துருது. கொஞ்சம் கூட இல்லாம ஃபுல்லாவே கிளீன் பண்ணி கொடுத்து நம்ம ஃபேஸையும் நல்லா மாய்ஸ்சரைசரா பண்ணி வச்சுக்குது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் திரும்ப உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.